செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் உங்களை திரும்ப சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடைவெளிக்கு காரணம் மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றத்தால் மக்கள் பரிதவிக்கிற சூழல்ல என்னையும் ஒரு புயல் புரட்டி போட முயற்சி பண்ணுச்சு. அது சட்டம் என்கின்ற ஒரு மகத்தான ஆயுதத்தை கொண்டு அந்த புயலை விரட்டி அடிச்சிருக்கிறோம். அதனாலதான் இந்த கால இடைவெளி. அதை பத்தி நம்ம ஒரு பிரீஃபா நம்ம இன்னொரு காணொலியில பார்க்கலாம். இப்போ வெள்ளம் வந்தப்ப மக்கள்லாம் ஒரே பரிதவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, எங்க போய் தங்குறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையிலையும் அரசியல் தலைவர்கள் தன்னுடைய அரசியல் வாக்கு அரசியலுக்கான ஒரு சில வேலைகளை செஞ்சாங்களே தவிர மக்களுக்கான பணியை அவங்க செய்யாம மக்களை முட்டாளாக்குறதுக்கான அந்த முயற்சியை மேற்கொண்டிருந்தாங்க. அதே போல நம்முடைய மக்கள் எப்பவுமே அரசியல் தலைவர்கள் மக்களை முட்டாளாக்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம எப்படி அறியாமையில இருக்கோம், நாம எப்படி ஒரு முட்டாளாவே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையா நினைக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்த பேசுறதுக்காக முன் வந்திருக்கிறோம். இந்த விஷயத்த நான் வெள்ளம் பாதிக்கப்பட்ட போதோ இல்ல புயலால மக்கள் பரிதவிக்கிற போதோ நான் இது சொன்னேன்னா உங்களுக்கு என் மேல கோபம் வரும். இந்த நேரத்துல போயிட்டு இவர் இப்படி பேசுறாரே அப்படின்ற கோபம் வரும். அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருவருடைய கடமை இன்னொருவருடைய உரிமை. அது என்ன, ஒரு கடமை ஒரு உரிமை. இப்போ ஒருவருக்கு வாக்களிக்கின்ற அந்த கடமை இருக்குன்னா அவருக்கு அந்த யாரை தேர்ந்தெடுத்தமோ அவர்கிட்ட எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்கிற உரிமை இருக்கு. அதே மாதிரி மக்கள்கிட்ட வாக்கு வாங்குகின்ற அந்த அரசியல்வாதிக்கு வாக்கு வாங்குகின்ற உரிமை இருக்கோ அவருக்கு சரியாக மக்கள் சேவை செய்கின்ற அந்த கடமை அவருக்கு இருக்கு. சோ ரெண்டு பேருக்குமே உரிமையும் கடமையும் ஓரிடத்தில் ஒரு சேர இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணியிருக்கிறோம், நாம எப்படி கடமையை தவறி இருக்கிறோம், அவங்க எப்படி நம்ம கிட்ட கடமையை தவறி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மழையப்ப முதலமைச்சரை திட்டி தீக்கிறாங்க. ஃபோன் ஒர்க் ஆகல, ஆனால் சிஎம் மட்டும் ஃபோன் பேசுறாரு. அது என்னன்னு எனக்கு புரியல. கரண்ட் இல்ல 4 நாளா. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை திட்டி தீக்கிறாங்க. அவர்ல நாங்க காத்து மழையில புயல்ல காத்து பரிதவிச்சு நிக்கிறோம், அவர் போன்ல பேசிட்டு இருக்காரு, எங்களுக்கு கரண்ட் வரல, ஆனாலும் அவரு கார்ல போய் சொகுசா போயிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க? ஒரு முதலமைச்சர். எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? ஒரு 30-36 அமைச்சர்கள் இருக்காங்க. சோ எத்தனை மேயர் இருக்காங்க? சென்னையில ஒரே ஒரு மேயர் இருக்காங்க. ஒரு சென்னையில இருக்கிற ஒரு மேயர் மோராலஸ் ஒரு 280 அந்த மாநகராட்சி வார்டுக்குள்ள எல்லா வார்டுக்குள்ளயும் வரணும்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு சிரமம் இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துறோம், ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆள் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு சாதாரண விஷயத்த நம்ம மறந்துடுறோம். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை, அந்த ஏரியா பேரை நான் சொல்லல, அதுல ஒரு 10 தெருக்கள் இருக்கு. அந்த 10 தெருக்கள்ல ஒரு 4 தெருக்கள்ல தண்ணி முன்னாடியே வடிகால் ஆயிடுது. மீதி இருக்கிற 6 தெருக்கள்ல தண்ணி இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் அந்த பரிதவிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 தெருக்கள்ல இருக்கிற தண்ணீர் வடிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் தன்னுடைய ரொட்டீன் ஒர்க்குக்காக வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க, கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. எதை பத்தியும் கவலைப்படல. அவங்களுடைய இயல்பா அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேலைகளோ அந்த வேலைகளை நோக்கி போயிடுறாங்க. நம்ம கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பரிதவிச்சு இருந்த, நம்ம சமநிலையில இருந்த பக்கத்து தெரு மக்கள் எல்லாம் பரிதவிச்சு இருந்தாங்களே, அப்ப நாமும் கஷ்டப்பட்டோமே, இப்போ அவங்க பரிதவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய பங்களிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், அவங்க மீண்டு வர்ற வரைக்கும் நம்மளுடைய ரொட்டீன் லைஃபுக்கு போகாம அவங்கள மீட்டெடுக்கிற வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த 4 தெருவில் இருந்த மக்கள் செய்யல. இப்போ அரசாங்கம் என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும் கிடையாது. முதலமைச்சர் நாம தான் கவர்மெண்ட், நம்ம தான் அரசு, நம்ம தான் அரசாங்கம். நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி முதலமைச்சர்.
நாம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கடமை இருக்கணும். இந்த இந்த உரிமையும் இந்த கடமையை மறந்துட்டு சக மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்மளுடைய ரொட்டீன் வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் போது அதை பத்தி நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா? முதலமைச்சரை குற்றம் சாட்டுகின்ற நம்ம இப்ப நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பின உடனே நம்ம அதை பத்தி யோசிச்சிருக்கோமான்னு இந்த மக்களாகிய நீங்களே ஒரு கொஸ்டின் கேளுங்க. நம்ம சரியா தான் நடந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேளுங்க. அப்புறம் ஒரு முதலமைச்சர் அங்கிருந்து போன் அடிச்சு ஒரு ஒரு ஊரா கேட்கிறாரு, ஒரு ஒரு ஏரியாவா எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அதை விமர்சிக்கிறோம். ஒரு சேனல்லையோ இல்ல வேற ஒரு காணொலியிலையோ நம்ம வந்து விமர்சிக்கிறோம். அவரு அங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு போன்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு விமர்சிக்கிறோம். போன்ல பேசாம ஒரு முதலமைச்சர் மக்கள் என்ன தவிக்கிறாங்க, எப்படி இருக்காங்கன்னு அந்த வேலையை கூட செய்யலன்னா அப்ப நம்ம இப்ப என்ன சொல்லுவோம்? முதலமைச்சர் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லுவோம். இப்படி அடுத்தவங்களையே நம்ம குற்றச்சாட்டு சொல்றோமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறைகள் என்னன்னு நம்ம மறந்துடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம கொட்டின குப்பை இருக்கும். அந்த குப்பைய எடுத்து பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்ல போடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்னா, பாவப்பட்ட ஜென்மம். எப்போதுமே குப்பை வர்றவங்க தான், அவங்க தான் வந்து குப்பையை வாரணும். நம்ம வீட்டு குப்பையா இருந்தாலும் நம்ம எடுத்து டஸ்ட்பின்ல போடணுன்ற எண்ணம் நமக்கு வர்றது கிடையாது. குறைஞ்சபட்சம் கார்பரேஷனுக்கு போன் அடிச்சு, எங்க வீட்டு வாசல்ல குப்பை கிடக்குதுங்க, யாரோ கொட்டின குப்பை இல்ல, நீங்களும் நானும் கொட்டின குப்பை தான். அந்த குப்பைக்காவது கார்பரேஷனுக்கு போன் அடிச்சு, எங்க குப்பை தொட்டி இருக்கிற குப்பைகள் அதிகமா இருக்கு, எங்களுக்கு வந்து துர்நாற்றம் வீசுது, இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது முன் வர்றது கிடையாது. உடனே என்ன பண்றோம்? இந்த கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லிடுவோம், அரசாங்கத்தை குறை சொல்லிடுவோம். நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல ஒரு சின்ன சாலவம் போகும், அந்த சாக்கடை போற அந்த சாலவம் போகும். அதுல ஒரு சின்ன குச்சியை எடுத்து குத்தினாலே அந்த சாதனத்துல அந்த அடைப்பு போயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு குச்சியை எடுத்து குத்த தயாரா இருக்க மாட்டோம். ஏன்னா அது நமக்கு ஒரு பெரிய கேவலமா நினைப்போம். இப்படி நினைக்கிறது மனிதத்தன்மையான்னு நீங்க பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பையை வாரணும், யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாலவத்துல இருந்து அடைப்பு எடுக்கணும்னு நினைக்கிற இந்த சிந்தனை சரியா தவறான்னு உங்ககிட்டயே நான் வந்து சுய விமர்சனத்துக்கு நான் உங்ககிட்டயே கொடுத்துடுறோம். இப்போ நான் உங்களை திட்டுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. தயவு செஞ்சு நீங்க சிந்திக்கணுன்றதுக்காக உங்களுடைய நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், நீங்க மிஸ்டேக் பண்றதா சொல்லல, நாம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்ற விஷயத்த நாம சிந்திக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்லாம் பேசுறாங்க, ஸ்டாலின் வந்து சரியா கவனிக்கல. இந்த உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், இந்த வெள்ள நிவாரணம் வந்து நாங்க இருக்கும்போது அப்படி சிறப்பா செயல்பட்டோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்றவரு அவங்களுடைய கட்சி நிதியா 300 கோடி கிட்ட அவங்களுடைய கட்சி நிதி இருக்கு. அதுல இருந்து ஒரு 100 கோடியை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு நிவாரணம் செஞ்சா என்ன? ஏன் அவங்க அந்த பணத்தை எடுத்து நிவாரணம் செய்ய விரும்பல? தேர்தல் போது அந்த பணத்தை எடுத்து தேர்தல் செலவு பண்றதுக்காக தான் அந்த பணமா? அதுவும் மக்கள் பணம் தான், அதுவும் அந்த தொண்டர்களுடைய பணம் தான். பாதிக்கப்பட்ட மக்களில் அவங்களுடைய தொண்டர்களும் நிறைய இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு கூட நீங்க செஞ்சிருக்கலாமே. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணையா பேசுறதுக்காக இது கிடையாது. சக மனிதனாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த குரல். அப்புறம் வெள்ள நிவாரணம் கொடுக்கலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், வெள்ளம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்து தண்ணி வடிகால்ல வடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்ப சாதாரண சமயத்துல எந்தெந்த பகுதியில வெள்ளம் அதிகமா சூழ்ந்துருந்துச்சு, எங்கெல்லாம் தண்ணி வந்து தேங்கி நின்றுச்சு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அத இந்த சூழல்ல, இப்போ சாதாரண சூழல்ல அரசாங்கத்தை வலியுறுத்த நம்ம தயாரா இருக்கிறோமா? இருக்கிறது இல்ல, மறந்துடுறோம், அவ்வளவுதான். இதோட அடுத்த வருஷம் மழை வந்துச்சுன்னா, இல்ல அடுத்த முறை வந்து வெள்ளம் சூழ்ந்துச்சுன்னா அப்ப நம்ம இதே மாதிரி கத்துவோம், இதே மாதிரி நம்ம கதறுவோம். இதுல எந்த விதத்துல நியாயம் இருக்குன்னு நாமளே நம்மளை கேட்டுக்குவோம். நீங்க ஓட்டு போட்ட நீங்க உங்க கடமையை ஆச்சிட்டீங்க. நீங்க உங்க குறைஞ்சபட்சம் உங்களுடைய கவுன்சிலர், உங்கள் தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை வலியுறுத்துறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? அவங்கள பார்த்து உங்களுக்கு பயமா இல்ல அச்சமா என்ன? எல்லாரும் ஒன்னா கூடி போய் கேளுங்க, எங்களுக்கு வந்து இப்ப எங்க பகுதியில எங்களுக்கு வரணும், எங்களுடைய பகுதியில் இருக்கிற இந்த வெள்ள நீர் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற இந்த சூழல் வந்து மாறணும் அப்படின்னு நீங்க ஃபைட் பண்ணணும், அறவழியில போராடணும். இப்படி நான் அறவழியில போராடுங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இப்ப அரசாங்கம் வந்து என்ன பண்ணும், இந்த வழக்கறிஞர்
மக்களை வந்து தூண்டி விடுறாரு, போராட்டத்துக்கு தூண்டி விடுறாரு அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் யாருக்காகவோ பேசிட்டு ஏதோ ஒரு வழக்க சந்திக்கிற மாதிரி கூலா இருப்பீங்க. இப்படி இருந்தா நமக்காக யார் பேசுவா? நமக்காக யார் முன் வருவா? ஒவ்வொரு விஷயத்திலையும் யாரோ நமக்கு முன் வரணும்னு நினைக்கிறோமே தவிர நாம முன் வர தயாரா இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வார்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனையும் ஒருத்தவன் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சாப்பாடு எடுத்து கொடுத்துருப்பான். அங்க இருக்கிற வயசான முதியவர்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சிருப்பான். அப்புறம் குழந்தைகளை காப்பாத்திருப்பான், தண்ணீர் கொடுத்திருப்பான். இப்படி வந்து எவ்வளவு உதவிகள் செஞ்சிருப்பான். ஆனா தேர்தல் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அதிமுக, திமுக இந்த 2 கட்சியில இருக்கிற ஏதோ ஒரு பிரதிநிதிக்கு வாக்களிப்போம். அப்போ இந்த வெள்ளத்தை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சான்றதை யோசிக்கிறது கிடையாது. அந்த உதவி செஞ்சே தேர்தல் நின்னாலும் அவனை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேலையோ மிக சிறப்பா நம்ம பண்ணுவோம். நல்ல தலைவர்களை, நல்ல சேவை மனப்பான்மையோடு இருக்கின்ற ஒரு ஒரு தேர்வு செய்கின்ற ஒரு கவுன்சிலரையோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ நம்ம தேர்வு செய்யறதுல நம்ம கடமையை தவறுறதாலதான் அவங்க நம்ம கிட்ட உரிமையோடு வாக்கு வாங்குகின்ற அந்த எம்எல்ஏவோ, அந்த எம்பியோ, அந்த கவுன்சிலரோ அவருடைய கடமையை மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாக்குகளுக்கு காசுகளுக்கு வாக்குகளை வித்துடுறோம். 500க்கோ 1000க்கோ வாக்குகளை வித்துடுறோம். விற்கிறது பேரு வந்து பிசினஸ் தான் தவிர அது டியூட்டியும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. சோ அங்க கடமையும் இல்லை, உரிமையும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம கடமையை சரியா ஆற்றாம இன்னொருத்தவங்க உரிமையை சரியா கேட்க முடியும்? உடனே நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டாலின் சரியில்லை, உடனே வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட போயிடணும். அம்மா வந்து செஞ்சாங்க, அம்மா இருக்கும்போது செஞ்சாங்க. அம்மாவை நம்ம என்ன பண்ணோம்? உதாரணத்துக்கு 1996ல நிறைய 10,000 பட்டு புடவை வச்சிருந்தாங்க, இவ்வளவு நகை வச்சிருந்தாங்க, இத்தனை செருப்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறாங்க. அதை நம்பி நம்ம என்ன பண்றோம்? அவங்கள வாக்களிக்காம அவங்கள தோல்வி அடைய வைக்கிறோம். அடுத்து வர்ற 1997, 98ல வர்ற பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டில ஜெயிக்க வைக்கிற வேலையை நம்ம செய்யறோம். அதுக்குள்ள அவங்க வந்து என்ன பண்றாங்க? புனிதமா மாறிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான். ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அதனால இப்ப அம்மாவை குறை சொல்றது நினைக்க வேணாம். நாம என்ன மிஸ்டேக் பண்றத தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றோம். இப்போ மழை வெள்ளம் விட்ட இந்த சூழல்ல சாதாரண சூழ்நிலைக்கு நம்ம இயல்பு நிலைக்கு மாறிட்ட இந்த சூழ்நிலையில நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்முடைய சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை, சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை நம்ம நேரா சந்திச்சு எங்களுக்கு எங்களுடைய பகுதிகளுக்கு இந்த பிரச்சனை தீருகின்ற வரையில் நாங்கள் தொடர் உண்ணாவிரதம் இருப்போம், தொடர்ந்து நாங்க வந்து போராடுவோம், எங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணவே நாங்க வெளியில வரமாட்டோம் அப்படின்ற உறுதியோட நம்பிக்கையால, உறுதியான நம்பிக்கையோடு நீங்க பிரச்சனைகளை அணுகணும். இப்படி அணுகுனா மட்டும்தான் அடுத்து வருகின்ற வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள்ல குறைஞ்சபட்சம் பெரிய இயற்கை சீற்றங்களால நம்மளால சமாளிக்க முடியாது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி செய்ய முடியாது. உடனே அந்த நேரத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் நீங்க வாக்களிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? என்னவோ முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஆந்திராவில் பெய்ய வேண்டிய மழையை இழுத்துட்டு வந்து சென்னையில வர வச்ச மாதிரியும், கர்நாடகாவுக்கு போக வேண்டிய மழையை வந்து இந்த பக்கம் திசை திருப்பி விட்டு எங்க ஊருக்கு மழை பெய்யணும்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு சதி பண்ண மாதிரியும் இப்படி எல்லாம் பேசுறது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு சூழல் அப்படின்ற விஷயத்த மக்கள் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அந்த சூழலை தான் நம்ம மாத்தணும்னா நீங்க ஒரு உறுதியான மனநிலையோடு இப்ப சாதாரண சூழ்நிலை இருக்கும் போது இப்ப நீங்க அரசாங்கத்தை அணுகணும் அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள் உங்களுக்கு. இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பரிதவிக்கிறத பார்த்துட்டு நிதி பற்றாக்குறையால அவங்க கேட்கிறாங்க, ஒன்றிய அரசு கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு கூடுதல் நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கும்போது உடனடியே கொடுக்காம ஒரு 900 கோடி ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு. அப்போ இன்னும் பத்தலை அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப கேட்கும்போது நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்கிறோம் அப்படின்னு மக்கள் மேல உள்ள ஒரு அக்கறையில மக்களுக்கு உடனடியா நம்மளால செய்ய முடியலன்ற ஒரு ஆதங்கத்துல அந்த வார்த்தையை அவர் கொடுத்துட்றாரு. அதுக்கு நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க மட்டும் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்துலையா வாழறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கலோக்கல்ல வேர்டு அவங்களும் பேசுறாங்க. இது மக்கள் பாதிக்கப்பட்ட சூழல்ல ஒருத்தவங்க ஒரு பாதிப்புல பேசுறாரு,
நீங்க சொகுசா இருந்துகிட்டு இந்த வார்த்தையை கவுண்டரா கொடுக்குறீங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான சிந்தனை. அதாவது பாஜக அரசு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில தான் நடந்துட்டு இருக்காங்க. அது திமுக அப்படின்னு ஒரு கட்சியாக போராடக்கூடாது. நம்ம ஒட்டுமொத்த மக்களாகத்தான் அதை எதிர்க்கணும். அவங்க வந்து நாங்க சொல்லும் போதே சொல்றாங்க, நாங்க 900 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 900 கோடி அப்படின்னு சொல்றத 900 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்போ அதனால நீங்க எப்படி இங்க 900 கோடியை 900 ரூபான்னு சொல்லிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து சாதாரணமா பேச்சு வழக்குல ஒரு வார்த்தை முன்ன பின்ன வரும். அதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டு அது மேல ஒரு குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் பாஜகவில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் உடனடியா மத்திய அரசை வலியுறுத்தி எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லாம நாங்க ஏற்கனவே கொடுத்த பணம் என்னாச்சு, நாங்க ஏற்கனவே செஞ்ச பணம் என்னாச்சுன்னு இப்படி இந்த நேரத்திலையும் ஒரு அரசியல் பண்றீங்களே தவிர, மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்றீங்களே தவிர அவங்களுக்கான தீர்வு காண நீங்க முயற்சி பண்றதில்ல. ஆகவே மக்களாகிய நாம நமக்கு முன்னாடி இருக்கின்ற பிரச்சனைகளை நாம தீர்வு செய்யறதுக்கு நாம முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குப்பையை வரணும்னாலும் நம்ம முதலமைச்சர் தான் வரணும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி சாக்கடையில் இருக்கிற அடைப்பை குத்தி விடணும்னாலும் முதலமைச்சர் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம சிந்தனையை நம்ம மாத்திட்டு நமக்கான பிரச்சனைகளை நாமே தீர்வு காணணும் அப்படின்ற நல்ல சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆட்சி சரியில்லை, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் சரியில்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தோம்னா நம்ம நல்ல பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற நல்ல கடமையாற்றுகின்ற அந்த முயற்சியில் நாம் மேற்கொள்வோம். அதுவரை நாம் நம் கடமையை உணர்ந்து நம்மிடையே இருக்கின்ற அரசியல் அறியாமையை அகற்றிவிட்டு சரியான அரசியல் அறிவு பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.